وسلام على عباده الذين اصطفى صل وسلم وبارك على نبينا المصطفى وعلى اله واصحابه ذوي الهدى وقادة التقوى اما بعد فيقول الله جل وعلا وهو اصدق القائلين اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وسارعوا الى مغفرة من ربهم وجنة عرضها السماوات والارض وعدة للمتقين صدق الله العظيم உலகத்தை படைத்து அதனை கணக்கச்சிடமாக பரிபாலனம் செய்கின்ற ஏகவல்லவன் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கே புகழனைத்தும் நன்றியுரித்தாகும். ஸலாத்தும் ஸலாமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் உயிரிலும் மேலான ரசூல் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் சுன்னாக்களை கியாமம் வரைக்கும் எடுத்து வாழ்கின்ற ஒவ்வொரு சாலிஹான ஆண் பெண் மீதும் என்று உண்டாவதாக புனிதமான ரமலானுடைய காலத்தில் புனிதமான ஜுமாவுடைய நாளில் புனிதமான மஸ்ஜிதில் புனிதமான நேரத்தில் உட்கார்ந்திருக்கக்கூடிய உறவுகளை சொந்தங்களை ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வை பயந்து தக்வாவோடு இறையச்சத்தோடு வாழுமாறு அவன் ஏவியவைகளை எடுத்து வாழ்வதோடு தடுத்தவைகளை தான் தவிர்த்து அவைகளிலிருந்து மற்றவர்களை தடுத்து வாழுமாறு எனக்கு உங்களுக்குமாக தக்வாவை வசியத் செய்கிறது. கண்ணியமான பெருந்தன்மை உறவுகளை சொந்தங்களே, 2026 ஆண்டுடைய 1447வது ஆண்டுடைய ரமலானை உயிரோடு அடைந்தோம், ஆரோக்கியத்தோடு அடைந்தோம். சென்ற வருடம் எங்களோடு ரமலானில் ஜுமா தொழுதவர்கள், தராவீஹ் தொழுதவர்கள், நோன்பு நோற்றவர்கள், சஹர் இஃப்தார் செய்தவர்கள், எங்களோடு பெருநாளை சந்தோஷமாக கொண்டாடியவர்கள், எத்தனையோ சகோதர சகோதரிகளுக்கு எங்களுடைய கையினால் நாங்கள் மண் போட்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் தஆலா இன்னொரு சந்தர்ப்பத்தை இந்த ரமலானில் அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். ஆரோக்கியத்தோடும் தந்திருக்கிறான். நோக்க முடியுமான ஆரோக்கியம், பிரச்சனைகளிலிருந்து பாதுகாப்பான ஒரு ரமலான். எத்தனையோ சகோதரர்கள் தான் செய்யாத தவறுக்காக சிறை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படியாப்பட்ட பற்பல பிரச்சனைகளிலிருந்து பாதுகாப்பு பெற்ற ஒரு ரமலானாக அல்லாஹ் இந்த ரமலானை தந்து ஏறத்தாழ ஒரு பகுதி கணித்திருக்கிறது. எனக்கும் உங்களுக்கும் தான் தெரியும், இந்த வந்த கழிந்த இந்த ரமலானுடைய 9 நாட்களை எவ்வாறு கழித்தோம். கண்ணியமான உறவுகளே, இந்த சந்தர்ப்பத்தை நானும் நீங்களும் பயன்படுத்தி அல்லாஹ்வுடைய அன்புக்கும் அருளுக்கும் சொந்தக்காரர்களாக ஆகவில்லை என்றால், ரையானுக்கு சொந்தக்காரர்களாக ஆகவில்லை என்றால், எங்களை விட துர்பாக்கியவான்கள் அபாக்கியவான்களாக இருக்க முடியாது. அல்ஹம்துலில்லாஹ், நாங்கள் நோன்புள்ளவர்களாக கழிக்கிறோம், தராவீஹ் தொழுதவர்களாக கழிக்கிறோம். அவ்வாறு கழியவில்லை என்றால் இன்றைய ஏறத்தாழ 20 நாட்கள் மிஞ்சி இருக்கின்றன. அவைகளை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பிரயோசனமாக கழிப்போம். எவ்வளவு முடியும், எவ்வளவு சம்பாதிக்கணுமோ அவ்வளவு சம்பாதிக்கும். அடுத்த ரமலான் நிச்சயமற்றது. யாருக்கும் மரணத்துடைய உத்தரவாதம் கிடையாது. அல்லாஹ் பாதுகாக்க ஒரு சமூகம் எங்களை அவசரமாக கபருக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். FEFC-னுடைய ஃபைல் வந்ததுக்கு பின்னால், அதனுடைய தகவல்கள் எல்லாம் வந்ததற்கு பின்னால் ஆச்சரியத்தில் ஆழ்ந்து விட்டார்கள் உலகமே. ஏன் மனித சமூகத்தை குறைக்க வேண்டும், நோயாளிகள் வயோதிபர்களை அவசரமாக அனுப்ப வேண்டும். நோயாளிகளால் வீட்டுக்கும் நாட்டுக்கும் பிரயோசனம் கிடையாது, வயோதிபர்களால் வீட்டுக்கும் நாட்டுக்கும் பிரயோசனம் கிடையாது. ஏழைகளை இந்த நாட்டிலே உலகத்திலே அழிக்க வேண்டும் என்று ஒரு பெரிய தனவந்த சமூகம் பாரிய முயற்சியில் இருக்கிறார். அதற்கெல்லாம் என்னென்ன வேலையெல்லாம் செய்ய வேண்டுமோ திட்டங்களிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். நாங்கள் இந்த ரமலானிலே இந்த சோசியல் மீடியா விட்டு கொஞ்சம் தவிர்த்து தூரமாக இருக்கிறதுனால்
அடிக்கடி இது பேசப்படுவது கிடையாது, கேட்கப்படுவது கிடையாது. உண்மை இதுதான். என்னென்ன நாடகம் எல்லாம் ஆடி இருக்கிறார். அவசர அவசரமாக எங்களை அனுப்பி வைக்க பரவாயில்லை. கண்ணியமான எதிர்மை சொந்தங்களே, எங்களுக்கு மௌத்துக்கு பயம் கிடையாது. எப்பொழுது மௌத்து வந்தாலும் அதை கபூல் செய்ய நாங்கள் உடல் ரீதியாக தயார். ஆனால் இபாதத் ரீதியாக தயாரா என்ற கேள்விக்கு விடை காண வேண்டிய ஆகப்பெரிய தேவையும் இதான் இருக்கிறது. அதுதான் இந்த ரமதான். அல்லாஹ் தந்த ரமதானிலே ஏறத்தாழ 10 நாட்கள் இதோ கணித்த வண்ணம் இருக்கின்றன. எஞ்சிய நாட்களை நாங்கள் மிக முடியுமான அளவு பிரயோசனமாக, எங்கிருந்தாலும் பிரயோசனமாக கிடைக்கலாம். கடையில் இருந்தாலும் பிரயோசனமாக கிடைக்கலாம், பிரயாணங்களில் இருந்தாலும் பிரயோசனமாக கிடைக்கலாம், எங்கிருந்தாலும் பிரயோசனமாக கிடைக்கும். அதிலும் விசேஷமாக என்னுடைய இரவுகள் இருக்கின்றன. ரமதானுடைய இரவுகள் அது மிக பிரயோஜனமாக கழிய வேண்டும். தராவீஹிலே கழிய வேண்டும். குர்ஆனை ஓதுவதிலும் கேட்பதிலும் கழிய வேண்டும். என்னுடைய இந்த ரமதானுடைய இரவுகள் விசேஷமாக தராவீஹுடைய நேரங்கள் கிரிக்கெட்டிலே கழிகிற அதனை பார்ப்பதற்காக செலவழிக்கப்படுகின்ற ஒரு துர்ப்பாக்கியம் நடைபெற்ற வண்ணம் தான் இருக்கிறது. அதனை எப்படினாலும் பார்த்துக்கொள்ளலாம். உலகம் அந்த ஏற்பாடு செய்தது இருக்குது. நீங்கள் எதிர்பார்க்கவில்லை என்றால் நாளே வாரம் மாதம் 2 வருடம் அடுத்த வருடம் பார்க்கலாம் தாராளமாக. ஆனால் இன்றைய தராவீயை நாங்கள் மிஸ் பண்ணினால் எனக்கு இதே 9வது 10வது ரமதானுடைய தராவி இன்னும் அடுத்த ரமதான் கிடைத்தால் அது அடுத்த ரமதானுக்குரிய தராவி, அது இந்த ரமதானுக்குரிய இந்த 10வது நம்முடைய தராவியாக இருக்க மாட்டார். எனவே கண்ணியமானவர்களே, அதிகமாக குர்ஆனை நாங்கள் கேட்க வேண்டும். ரப்புடைய கலாம் என இரவு நேரங்கள் தராவியிலே கழிய வேண்டும். சலவுகளை பார்த்தால் சுப்ஹானல்லாஹ், அபு யூசுப் ரமதான் அல்ல பொதுவான காலங்களில் எங்களுடைய சலவுகள் அவ்வாறு இபாதத் சுன்னத்தான தொழுகைகள் நஃபிலான தொழுகைகள் ஈடுபட்டிருக்கிறார். அபு யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தேர்ந்தெடுக்கிறார்கள். ஏறத்தாழ ஒரு நாளைக்கு 200 ரக்அத்துகள் சுன்னத் நஃபில்கள் தொழக்கூடியவர்களாக, வளமையான சுன்னத் இல்லாமல், இந்த வித்ரு துஹா தஹஜ்ஜுத்கள் இல்லாமல் 200 ரக்அத்துகள். இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல், அப்துல் கனி அல்-மக்திசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்றவர்கள் ஒரு நாளைக்கு 300 ரக்அத்துகள் சுன்னத்கள் நஃபில்கள் தொழக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஹபீபா அல்-அதவியா இருக்கிறார்கள். இது சிஃபத்து ஸஃப்வா இமாம் இப்னு ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி செய்திருக்கிறார்கள். அவர்கள் ஒரு நாளைக்கு 600 ரக்அத்துகள் சுன்னத்தான தொழுகிறார்கள். ரமலான் தராவி இன்னொரு சந்தர்ப்பம் கிடைக்க மாட்டாது. குர்ஆனை கேட்கக்கூடிய பாக்கியம் 20 ரக்அத் மட்டுமே. இனியமானவர்களே, இது உதாசீனம் செய்யப்படக்கூடாது. தராவி தானே என்ற எங்களுடைய கேள்வி தராவியுடைய மகத்துவத்தை இல்லாமலாக்கி, கண்ணியத்தை இல்லாமலாக்கி, ரமதானுடைய கண்ணியத்தையும் மகத்துவத்தையும் உள்ளத்திலிருந்து இல்லாமலாக்கி. அல்லாஹ் என்னை உங்களை பாதுகாக்க பாரிய இஷ்டம். நாங்கள் அவ்வாறு தான் எங்கு செலவழிக்கிறோம் என்று பார்த்தால் இன்ஸ்டாவில் செலவழிக்கிறோம். சரியா? எப்போ வேணாலும் அதை பார்த்து கொள்ளலாம், எப்போ வேணாலும் அதுக்கு நேரம் கொடுக்கலாம். தராவியுடைய நேரத்தை கொடுக்க வேண்டாம். அல் குர்ஆனை கேட்க செவிமடுக்க கொடுக்க வேண்டிய நேரத்தை அவைகளுக்கு செலவழிக்க வேண்டாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அல் குர்ஆனை கேட்க மாற்று மதம் சீரத்து இப்னு ஹிஷாமிலே பதிவாக இருக்கிறது. அபூ சுஃபியான் அல்-அஹ்னஸ் பின் ஷரீக் போன்ற பெரும் இஸ்லாமிய பகிரங்க விரோதிகள். அபூ ஜஹலை பற்றி சொல்ல வேண்டிய தேவை கிடையாது. அபூ சுஃபியான் தான் அனைத்து விதமான யுத்தங்களுக்கும் தலைமை தாங்கக்கூடிய தளபதி. அஹ்னஸ் பின் ஷரீக் மிகப்பெரிய அறிவாளி, இஸ்லாத்துடைய பகிரங்க விரோதி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட இரவு தொழுகை, தஹஜ்ஜுடைய தொழுகையிலேயே குர்ஆனை கேட்க ஒலித்திருந்து குர்ஆனை கேட்கக்கூடிய வழக்கம் கொண்டிருந்தார். ஒரு சந்தர்ப்பம் அபூ சுஃபியான் அபூ ஜஹல் சந்திக்க வேண்டியது, அஹ்னஸும் சேர்த்து சந்திக்க வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்பட்டது. அபூ ஜஹல் சொன்னான், அபூ சுஃபியானை பார்த்து, பகலெல்லாம் முஹம்மதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏசி கொண்டும் திட்டிக் கொண்டும் சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறீர்கள், இரவு நேரத்தில் அவருடைய குர்ஆனை கேட்க ஒலித்திருந்து வருகிறீர்கள். அபூ சுஃபியான் சொன்னார், அபூ ஜஹலே, நான் அதற்கு தான் வந்தேன். ஓகே, நீங்கள் இருக்கிறீர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதுகிற அல் குர்ஆனை ஒலித்து கேட்டார்கள் மாற்று மத மக்கள், இஸ்லாத்திலே விரோதிகள்,
இஸ்லாத்துடைய துரோகிகள். எங்கள் ரப்புடைய கலாமை கேட்க ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தராவீஹ் மூலமாக வருடத்தில் ஒரு தடவை சரி ஏற்படுத்தி தந்திருக்கிறான். எனக்கு முழுமையாக கேட்க நேரம் கிடையாது. கால நேரம் நாங்கள் குர்ஆனோட அவ்வளவு முஹப்பத்துகளே கிடையாது. அதெல்லாம் குர்ஆனை சுமந்த ஹாஃபிதுகளுக்கும் ஆலிம்களுக்கும் நாங்கள் விட்டிருக்கிறோம். எங்களுக்கு குறைந்தபட்சம் ரமதானிலே சரியா குர்ஆனை கேட்கிற பாக்கியம் இல்லை என்றால் எவ்வளவு பெரிய துப்பாக்கியம். 20 ரக்காத்துகள் நின்று தொலை கஷ்டம் என்றால் உட்கார்ந்து சொல்லுவோம் பரவாயில்லை. ஆனால் ரமலான் தராவீஹ் தவறக்கூடாது என்ற உறுதிப்பாடு. இரவு தொழுகை தராவீஹ் தொழுகை தொழுவோம். நாங்கள் எல்லாம் அவர்கள் காவிராக இருக்கிற பொழுது மக்ரிபுடைய தொழுகையை சூரா தூர் ஓதுவதை கேட்டார். அடுத்த கணமே முஸ்லீமாக மாறிவிட்டார். குர்ஆன் எத்தனையோ இன்னஹு இஸ்தமஅ நஃபருன் மினல் ஜின் فقالوا إنا سمعنا قرآنا عجبا يهدي إلى الرشد فآمنا به ولن نشرك بربنا أحدا. ஜின்கள் குர்ஆனை கேட்டு காஃபிர் ஜின்கள் முஸ்லிம்களாக மாறினார்கள் என்பதாக குர்ஆன் சொல்கிறது. 70 பேர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்தார்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரா யாசீனை ஓதி காட்டினார்கள். கண்களால் கண்ணீர் கொட்ட கொட்ட கலிமாவை ஓதினார். إذا سمعوا ما أنزل إلى الرسول ترى أعينهم تفيض من الدمع. குர்ஆன் சொல்லிக் கொண்டே போகும். கண்ணியமானவர்களே, எனவேதான் ரமலான் விசேஷமாக தராவீஹ் வசனத்திலும் கியாமம் அதிலும் விசேஷமாக குர்ஆன் கேட்கிற பாக்கியம் அதனை தவிர இல்லவே இல்லை. நாங்கள் விசேஷமான ரப்புடைய ரஹ்மத்தை அடைகிற ஒரு பத்திரை இருக்கிறோம். அடுத்ததாக அல்லாஹ்வுடைய மன்னிப்பு எப்பவும் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கு. ஆனால் விசேஷமாக குறிப்பிட்டு காட்டுகிறார்கள் இரண்டாவது பத்தை அல்லாஹ்வுடைய மன்னிப்பை நாங்கள் பெறவில்லை என்றால் யார் யாருடைய சாபத்துக்கும் லானத்துக்கும் அதில் ஜிப்ரீலுடைய லானத்துக்கும் சாபத்துக்கும் நாங்கள் உள்ளாகிறோம். ஆமீன் சொன்னவர்கள் 7 பேரான ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே கண்ணியமானவர்களே, அதிகமாக துஆ செய்யுங்கள். ரமலான் அதிகமாக துஆ செய்வதற்கு இருக்கக்கூடிய எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பொதுபோக்கு வேற ஏதாவது இபாதத்தை இருக்குமான்னு தேடி பார்த்தா மிகவும் அதிகம். துஆ தனி ஒரு இபாதத். கேட்டது கிடைத்ததோ இல்லையோ துஆவை இபாதத்தாக அல்லாஹ் நன்மை தருகிறான் இன்ஷா அல்லாஹ். கேட்டது தரவில்லை என்றாலும் கடுமையான நன்மைகளை அல்லாஹ் தருகிறான். கியாமத்துடைய நாளை நான் நீங்கள் யோசிப்போம். நான் உலகத்தில் கேட்ட எந்த ஒரு துஆவும் அல்லாஹ் கபூல் செய்யாமல் இருந்திருக்கிறார். ஏன் அவ்வளவு பலன்களை அல்லாஹ் கியாமத்துடைய துஆவிற்கு தரப்போகிறான். இனியமானவர்களே, எனவேதான் அல்லாஹ்விடத்திலே நம்பிக்கை கேட்கிறோம். அல்லாஹ்விடத்திலே அருளை செய்வோம், மன்னிப்பு கேட்போம். உலகத்தில் என்னென்னவெல்லாம் தேவையை கேட்போம். விசேஷமாக நாங்கள் பாவம் செய்த பாவிகள் நிறைய பாவங்கள் செய்திருக்கிறோம். ரமலானிலே பாவம் செய்த ஒரு தத்துவம் இருக்கிறார். ரமலான் வருவது 2 விடயத்தை அடையாளம் காட்ட. ஒன்று, எல்லா பாவத்தையும் செய்விப்பது ஷைத்தான் மட்டுமல்ல என்பதை அடையாளம் காட்ட ரமலான் வருகிறார். அவர்தான் இல்லையே இப்ப பாவம் நடக்குது என்றால். இன்னொன்று, ஆஹிராவுடைய எல்லா விடயங்களும் அது விலை மதிப்பற்றதாக மாறி பெருநாள் நெருங்க உலகளாவிய எல்லா பொருட்களும் விலை கூடியதாக விலை மதிப்பற்றதாக மாறுகிற அடையாளத்தை காட்டினார் ரமலான் வருகிறார். யதார்த்தமாக இருக்கிறது பேச்சு. எனவே கண்ணியமானவர்களே, நாங்கள் இந்த ரமலானிலே அதிகமாக துஆ செய்வோம். துனியாவை கேட்போம், எங்களை வீட்டை கேட்போம், மாணவர்களை கேட்போம், மனைவி பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு கேட்போம். எங்களுடைய வாழ்க்கை துஆவிற்கு அதிக நேரம் கொடுக்கும் இன்ஷா அல்லாஹ். அடுத்த கட்டமாக நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பகுதிதான் ஏழைகளுடைய வாழ்க்கையின் பக்கம் கொஞ்சம் கரிசனை காட்டுவது. என்னுடைய ஜகாத்துகள் சரிவர கணக்கிற்கு கொடுக்கப்படவே, சதகாக்கள் கொடுக்கப்படவே, என ஜகாத்துகள் சதகாக்கள் நிறைவேற்றப்படவில்லை. ரமலான்ல தான் இருந்தது அல்ல. இது எப்பொழுதெல்லாம் வியாபாரத்தை ஆரம்பிச்சு இவ்வளவு வருஷம் முடிஞ்சிருந்தால் அப்பொழுது பெரும்பான்மையானவர்கள் ரமலானிலே கணக்கிட்டு அதனை கொடுக்கிறார்கள். ஏனென்றால் பன்மடங்கு நன்மை அதிகம் என்ற காரணத்தினால். பிரியமானவர்களே, இதிலே சதகாக்கள் சரிவர நிறைவேற்றப்பட வேண்டும். ஏழைகளுடைய கண்ணீர் கிடைக்கப்பட வேண்டும். ரமலானில் ஏழைகள் கஷ்டப்படுவது என்பது பொருத்தமான காரியம் அல்ல. எத்தனையோ காரணத்தாரிகள், எத்தனையோ பிரச்சனைகள், ஏழைகள், அனாதைகள், நோயாளிகள், கால்வட்டப்பட்டவர்கள்
அவர்கள் கிட்னி நோயாளிகள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் எங்களுக்கு நிம்மதியான வாழ்க்கையை தந்திருக்கிறான். மனைவி பிள்ளைகளோடு சந்தோஷமாக வாழ்கிறோம். எனவே நாங்கள் அப்படியாப்பட்ட ஏழைகளை தேடி யார் யார் என்பதாக தேடி பொறுக்கி நாங்கள் அவர்களுக்கு உதவி செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் என வாழ்க்கையை செழிப்பாக மாற்றுவான், ஆக்குவான், பாதுகாப்பை தருவான், இந்த பொருளாதாரத்துக்கு பாதுகாப்பை தருவான். ஏழைகளுக்கு கொடுக்கப்பட வேண்டியவைகளை அல்லாஹ் எங்களோட கரத்திலே தந்திருக்கிறான். விருந்தாளிகளை விளையத்தையும் பாதான் சொல்றான். எங்க வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்தால் அவர் என்னுடைய சாப்பாடை சாப்பிட வரவில்லை, அவருடைய சாப்பாட்டை என்னுடைய சுற்றுலாவில் சாப்பிட வருகிறார். ஏனென்றால் அவருடைய சாப்பாடை அல்லாஹ் எழுதி முடித்து விட்டார். எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால் அவருடைய உணவு, அவருடைய சாப்பாடு. அது ஏன் சுற்றுலாவில் அதுதான், அது என்னுடைய வீட்டில் வைக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் அது போல ஏழைகளுக்கு கொடுக்கப்பட வேண்டிய எங்களை கரச்சிலே தந்தது. அவர்களுக்கு கொடுத்தேதான் சோதனை. எனவே இனிமான உறவுகளை எங்களுடைய எல்லா விதமான பாதுகாப்பு அதற்கு ஜக்கரியா ஷேகுல் ஜக்கரியா ரஹ்மத்துல்லாஹி ஆங்கிலத்திலே பதிவு செய்திருக்கிறார்கள். ஆங்கிலேயருடைய ஆட்சியில அவர்கள் சஹாரம்பூர் பகுதியில், இந்தியாவில் இருக்கிற ஒரு பகுதியில், அங்கு அவர்களுடைய ஒரு சில பகுதியில் அவர்களுக்கு வீடு இருக்கும். அவர்கள் அதிகமாக கல்கத்தாவிற்கு பிரயாணம் செய்வார்கள் வியாபார நோக்கத்திற்காக. அப்படி பல வீடுகள் இருந்த சந்தர்ப்பம், அந்த வீடுகள் அவருடைய ஏனைய பொருட்கள் இடங்களுக்கெல்லாம் முஸ்லிம்களை அவர்கள் பாதுகாப்பு வைத்திருந்தார். ஒரு சந்தர்ப்பம் பக்கத்தில் எல்லாம் நெருப்பு பிடித்து விட்டது. அந்த பாதுகாப்புக்கு இருந்த கீப்பர் அவர் ஓடோடி வந்து அந்த ஆங்கிலேய அந்த எஜமான இடத்திலே அவர் இடத்திலே எவ்வாறு பக்கம் எல்லாம் நெருப்பு பிடித்திருக்கிறது, அவருடைய வீட்டுக்கும் கடையில் நெருப்பு வர தெரிக்கிறது, வாருங்கள் ஏற்பாடு செய்யுங்க. அவர் கணக்கெடுக்கவே சிறிது நேரத்துக்கு கழித்து அவருக்கு மீண்டும் வந்தார். சொன்ன அறிவாரான பிரச்சனை ஏற்படுகிறது, வாருங்கள் ஏற்பாடு செய்யுங்க. அந்த ஆங்கிலேயர் சொன்னாராம், எழுதியிருக்கிறார்கள். அவர்கள் சொன்னார்கள், நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், முஸ்லிம்களுடைய அல்லாஹ் அவர்களுக்கு 2.5% ஜக்காத்தை கடமையாக்கியிருக்கிறான். ஏழைகளுக்கு கொடுக்க நான் என்னுடைய பொருளிலிருந்து நல்ல கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு 2.5% அல்ல, நான் அதை அதிகமாக கொடுக்கிறேன். எனவே நான் முஸ்லிமாக இல்லை என்றாலும் முஸ்லிம்களுடைய அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு சொன்னதை நான் செய்வதனால் அந்த அல்லாஹ் என் பொருளாதாரத்தை பாதுகாக்க போதுமானவன். அதில் ஷேகுல் ஜக்கரியா ரஹ்மத்துல்லாஹி ஆபீஸில் எழுதியிருக்கிறார்கள், கடைக்கு வீட்டுக்கு ஒன்றுமே ஆகும். அதே ஆபீஸிலே பதிவாக இருக்கிறது. ஹாஃபிஸ் ஃபதுல் ஹக் என்ற ஒரு சகோதரர், அவர் இரவிலே தூங்கிக் கொண்டிருந்த பொழுது 4 திருடர்கள் வீட்டுக்கு வந்துவிட்டார். வந்து சாதாரணமான பூட்டொன்றுதான் கபோர்டில் இருக்கு. இவருடைய கழுத்திலே கத்தியை வைத்து சாவியை கேட்டார். அது சாவி கிடையாது, உடைக்கு எத்தனித்தார்கள். சொன்னார்கள் ஹாஃபிஸ் ஃபதுல் ஹக் அந்த 4 திருடர்களை பார்த்து, நீங்க என்ன முயற்சி செய்தாலும் இதனை உடைத்தினுடைய பணத்தையும் நகையையும் எடுக்க முடியாது. ஏனென்றால் நான் ஜகாத்தையும் தாண்டி சதகா தாராளமாக கொடுத்திருக்கிறேன். இந்த ரப்புல எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. 4 பேரும் என்னவே செய்தாலும் சாதாரணமான புட்டை உடைத்து எடுக்க முடியாது. இரவு கொடுக்க முயற்சிதான். இவர்கள் ஃபஜ்ருக்கு செல்லும் போது உடைத்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஃபஜ்ருக்கு சென்று வந்தால் உடைக்க முடியாமல் வெற்றி தந்து விட்டார்கள். இந்த கதையை அதில் ஜக்கரியா ரஹ்மத்துல்லாஹி அவர் சொல்லியிருக்கிறார். அதைத்தான் ஆபீஸிலே அவர்கள் பதிவு செய்திருக்கிறார். இனிமான என்னுடைய உறவுகளை அல்லாஹ் என் பொருளாதாரத்தை பாதுகாப்பான், எனக்கு வரக்கூடிய நோய்களை பாதுகாப்பான், என் பிள்ளைகளுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை அல்லாஹ் பாதுகாப்பான். எத்தனை ஏழைகள் அனாதைகள் பரவலாக எல்லா இடத்திலையும் கொடுக்கப்படுகிறது. அவர்களுக்கு அரிசி, பருப்பு, ஈச்சப்பழம், சீனி இது போன்ற பொருட்கள் கொடுக்கப்படுகின்றன. இருந்தாலும் நிறைய இடங்களில் வரக்கூடிய செய்திகள் என்னன்னா, சரியான கறி அவர்களுக்கு கிடைக்கவில்லை, சரியான கறி வாங்குவதில் பணம் இல்லை. ஏனென்றால் கொஞ்சம் அன்றாடம் உழைக்கிற ஆண்கள் கூட நோன்பாளிகளாக மாறிவிட்டார்கள். சில வீடுகளில் ஆண்களே கிடையாது, பிள்ளைகள், பெண் பிள்ளைகள், விதவை பெண்கள் இவ்வாறு இருக்கிறார்கள். எனவே கண்ணியமானவர்களே, ரமதானிலே நாங்கள் அப்படியாப்பட்ட ஏழைகளுடைய கண்ணீர் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். அதிலும் விசேஷமாக பிந்தின 10 இத்திகாஃபுடைய நியத்தோடு இருக்கிறோம்.
பெருநாளுடைய நாள் இரண்டு பக்கம் இன்றே அப்படியாப்பட்ட ஏழைகளுடைய பகல் சாப்பாட்டுக்குரிய ஏற்பாடு செய்வோம். எத்தனையோ பெருநாள் நாட்களில் உணவு இல்லாமல் வாழ்கிற ஏழைகள் எத்தனையோ தெரிவிக்கிறார். சாதாரணமாக சீனியும் பானும் சாப்பிடக்கூடிய கண்ணால் பார்த்த கதைகள் ஏராளம். எனவே கண்ணியமானவர்களை நாங்கள் முயற்சி செய்யலாம். எங்களுடைய வீட்டோடு மஷூரா செய்யலாம். எங்களுடைய பெருநாளுடைய சகன் எங்களுடைய வீட்டுக்கு வருவதற்கு முன்னால் இன்னும் ஒரு ஏழையுடைய வீட்டில் அந்த பிஸ்மி சொல்லி பிஸ்மில்லாஹி வபரகத்தில்லா வஅலா பரகத்தில்லா சொல்லப்பட்டதற்கு பின்னால் நாங்கள் சொல்கிறோம் என்று நீயே சொல்லிவிட்டால் தாராளமாக ஏற்பாடு செய்யலாம். பெரிய ஒரு பிரச்சனை கிடையாது. அதே போல அப்படியாப்பட்ட விதவைகள் அனாதைகளுடைய வீடு புதிய ஆடையுடைய ஏற்பாடு தாராளமாக செய்யலாம். நாங்கள் மசாலா செய்கிறோம். எத்தனை பேர் காலத்தில் ஏற்பாடுகள் தனவந்தர்கள் நாங்கள் செய்து கொண்டுதான் இருக்கிறோம். எத்தனையோ தனவந்தர்கள் லட்சக்கணக்கு கோடிக்கணக்கு கொடுக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். மசாலா வீணாக்க மாட்டார். கண்ணியமான உறவுகளே, ஒரு விடயம் நாங்கள் மறக்கக்கூடாது. புகாரி ஷரீஃபுடைய ரிவாயத்து, நாய்க்கு தண்ணீர் கொடுத்ததை ஒரு பெண்மணி சொல்லுவார். அவள் விபச்சாரி. அது நாய்க்கு தண்ணீர் கொடுத்தது நாய்க்கு கொடுக்கப்பட்ட பொருள் தண்ணீர். அவர் சொல்லுவார், நாங்கள் கொடுக்க போறது நாய்க்கல்ல, மனிதர்களுக்கு, முஸ்லீம்களுக்கு, நோன்பாளிகளுக்கு, அனாதைகளுக்கு, விதவைகளுக்கு கொடுக்க போறது தண்ணீர் மட்டுமல்ல, உணவு கொடுக்க போறோம். இன்னொரு ஆடைகள் பொருட்கள் கொடுக்க போறோம். நிச்சயமாக நாங்கள் சொர்க்கவாதிகள் என நீயத்தோடு நாங்கள் ஏழைகளுடைய கண்ணீர் துடைப்போம். ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் உங்களுக்கும் அப்படியாப்பட்ட உன்னத பாக்கியத்தை தருவானாக. எல்லோருடைய பாவங்களை செல்வாயாக. நிறைய பாவங்கள் செய்த பாவைகளை அல்லாஹ் அறிந்தறிந்து படித்து பாவம் செய்கின்ற பாவைகளை அல்லாஹ் எல்லோருடைய பாவங்களை மன்னிச்சியா. பெற்றாருடைய பாவங்களை மன்னிச்சியா. சகோதர சகோதரிகளுடைய பாவங்களை மன்னிச்சியா. மாணவர்களுடைய பாவங்களை மன்னிச்சியா. பிள்ளைகளுடைய பாவங்களை மன்னிச்சியா. சகோதரர்கள், நண்பர்கள், பொருளாதார உள்ளத்தால் துவாவால் உதவி செய்யக்கூடிய எல்லோருடைய பாவங்களை மன்னிச்சியா. கற்று தந்தவர்களுடைய பாவங்களை மன்னிச்சியா. மாணவ மாணவர்களுடைய பாவங்களை மன்னிச்சியா. இருக்கக்கூடியவருடைய பாவங்களை மன்னிச்சியா. ஊர் மக்கள், நாட்டு மக்கள், முஸ்லீம்கள், ஆண்கள், பெண்கள், சிறியவர்கள், பெரியவர்கள் எல்லோருடைய பாவங்களை மன்னிச்சியா. 2026 ரமலான் இருக்கிறோம். யா அல்லாஹ், 3 பகுதி கழிந்து விட்டது. யா அல்லாஹ், எனக்கு அடுத்த ரமலான் நிச்சயம் இல்லை. யா அல்லாஹ், இந்த ரமலானிலே உடைய ரஹ்மத்தினாலே எங்களை யா அல்லாஹ் 3 செஞ்சிரு. யா அல்லாஹ், மன்னிப்பு செஞ்சிரு. யா அல்லாஹ், இந்த ரமலான் எங்களுக்கு மன்னிப்பு பெறாமல் முடியக்கூடாது. யா அல்லாஹ், பாவங்கள் எங்களை எல்லாம் பரிசுத்தமாக்கிறியா. அல்லாஹ், பரிசுத்தமாக்கிறியா. அல்லாஹ், யா அல்லாஹ், யா அல்லாஹ், நீ மன்னிக்கவில்லை என்றால் எங்களை மன்னிக்க யாருமே கிடையாது. யா அல்லாஹ், ரமலானிலும் கேட்கவும் தெரியாது. யா அல்லாஹ், நாங்கள் கேட்க நேரம் எடுக்கல. யா அல்லாஹ், யா அல்லாஹ், ரமலான்ல மன்னிச்சிரு. யா அல்லாஹ், இவர்களுடைய பத்துவாவிற்கு ஆளாக்கிறார். ரப்பே, மன்னிச்சு பரிசுத்தமாக்கிறியா. அல்லாஹ், உலகளாவிய முஸ்லீம்களை இருந்தாலும் பாதுகாத்து. யா அல்லாஹ், முஸ்லீம்கள் பக்கத்து நாடான இந்தியாவுடைய முஸ்லீம்கள், யா அல்லாஹ், உலகளாவிய முஸ்லீம்கள் எல்லோரையும் பாதுகாத்து. யா அல்லாஹ், இஸ்லாமியர்களை பாதுகாத்து. யா அல்லாஹ், இந்த நாட்டில் பணித மக்களோடு வாழ்க்கிறோம். யா அல்லாஹ், மாற்று மத மக்களோடு வாழ்க்கிறோம். யா அல்லாஹ், அவர்களோடு ஒற்றுமையாக, ஐக்கியமாக, நல்ல அஹ்லாகோடு வாழ எங்களுக்கு நீ தௌஃபீக் செய்ய. யா அல்லாஹ், யா அல்லாஹ், தக்வாதாரிகளாக வாழ வைத்து. யா அல்லாஹ், நோன்புகளை கபூல் செய்ய. யா அல்லாஹ், தராவீஹை கபூல் செய்ய. யா அல்லாஹ், யா அல்லாஹ், சதகா ஜகாத் கபூல் செய்ய. யா அல்லாஹ், குர்ஆன் திலாவத் கபூல் செய்ய. யா அல்லாஹ், இஸ்திக்ஃபார் தௌபா திக்ர் ஸலவாத் கபூல் செய்ய. யா அல்லாஹ், யா அல்லாஹ், அனைத்து விதமான இபாதத்துகளை கபூல் செய்ய. யா அல்லாஹ், யா அல்லாஹ், இமா இபாதத்துடைய பாக்கியத்தை செய்ய. யா அல்லாஹ், தக்வாதாரிகளாக வாழ வைத்து. யா அல்லாஹ், அவுலியாக்களாக வாழ வைத்து. யா அல்லாஹ், அத்கியாக்களாக வாழ வைத்து. யா அல்லாஹ், உடைய நேசர்களாக உலகத்தில் வாழ வைத்து. யா அல்லாஹ், பாவிகளாக வாழ வைத்திடாதே. யா அல்லாஹ், ஷைத்தானுடைய நஃப்ஸுடைய அடிமைகளாக வாழ வைத்திடாதே. யா அல்லாஹ், உனக்கு பொருத்தமான நல்ல வாழ்க்கையை தந்து. யா அல்லாஹ், யா அல்லாஹ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முஹப்பத்தை தந்து. யா அல்லாஹ், பாசத்தை தந்து. யா அல்லாஹ், சுன்னாவை அமல்வாக்கம் பெற்றக்கூடிய பாக்கியத்தை தந்து. யா அல்லாஹ், யா அல்லாஹ், யா அல்லாஹ், உலகளாவிய எல்லா தேவைகளை நிறைவேற்றி. யா அல்லாஹ், யா அல்லாஹ், யா அல்லாஹ், என்னுடைய வீடுகளுடைய வாகனங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி. யா அல்லாஹ், நகைகள் ஆபரணங்கள் ஆடைகளுடைய தேவைகளை நிறைவேற்றி. யா அல்லாஹ், யா அல்லாஹ், என்னுடைய அனைத்து பொருளாதார பிரச்சனைகளை தீர்த்து. யா அல்லாஹ்,
கடன்களை பாதுகாத்தியாங்களா, வருமானங்களை விருத்திய வரக்கத்தை விசாரத்தை விருத்தியை உண்டாக்கியாங்களா, வியாபாரங்களில் செழிப்பை உண்டாக்கியாங்களா, முசீபத்தில் ஆபத்திலிருந்து பாதுகாத்தியாங்களா, கண்ணூரிலிருந்து பாதுகாத்தியாங்களா, சூரியன்களுக்கு பாதுகாத்தியாங்களா, வறுமை பொறாமை சண்டை சச்சரவுகளுக்கு பாதுகாத்தியாங்களா, யா அல்லாஹ் அனைத்து விதமான கஷ்ட நஷ்டங்களுக்கு பாதுகாத்தியாங்களா, நோய்களுக்கு பாதுகாத்தியாங்களா, ஆரோக்கியமான வாழ்க்கை தந்திரியாங்களா, சுகத்தை தந்திரியாங்களா, அவர்களுக்கு எங்களோட பிள்ளைகளுக்கு எங்களோட குடும்பங்களுக்கு உறவுகளுக்கு நல்ல ஆரோக்கியத்தை சுகத்தையும் தந்திரியாங்களா, நோய் இல்லாத வாழ்க்கையை தந்திரியாங்களா, கடன் இல்லாத வாழ்க்கையை தந்திரியாங்களா, யா அல்லாஹ் யா அல்லாஹ் ஒற்றுமையான வாழ்க்கையை தந்திரியாங்களா, இந்த பஜார்ல பரக்கத்தை உண்டாக்கிறியாங்களா, யா அல்லாஹ் இந்த ஊருடைய பஜார்ல பரக்கத்தை உண்டாக்கிறியாங்களா, எத்தனையோ தனவந்தர்கள் வாரி வாரி வழங்கி கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ், அப்படியாப்பட்ட நல்லுள்ளங்களுக்கு நீயும் வாரி வாரி வழங்கியா அல்லாஹ், இந்த ஊர்களில் இத்தனை ஏழைகள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ், அவர்களுக்கு நீயே உதவி செஞ்சிரியாங்களா, அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நல்லுள்ளங்களுக்கு நீ உதவி செஞ்சிரியாங்களா, யா அல்லாஹ் அனைத்து விதமான நோயாளிகளுக்கு நீ உதவி செஞ்சிரியாங்களா, எத்தனையோ பேர் யா அல்லாஹ் கை கால்கள் வெட்டுப்பட்டு நோயாளிகளாக தூங்கி கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ், அவர்களுக்கு நோன்புடைய தராவீவுடைய இன்னொரு இபாதத்துடைய நன்மைகளை கொடுத்திரியா அல்லாஹ், யா அல்லாஹ் நாலாபுரம் எல்லோரையும் ரஹ்மத்தால் சூழ வச்சிரியா அல்லாஹ், யா அல்லாஹ் யா அல்லாஹ் எங்கள் உலகளாவிய எல்லா தேவையை நிறைவேற்றியா அல்லாஹ், எங்களோட ஒட்டி உறவாடி வாழ்ந்த இதே பேர் கபராளிகள் அல்லாஹ், அனைத்து கபராளிகளையும் நீ மன்னிச்சிரியா அல்லாஹ், அவர்களை சொர்க்கவாதிகள் ஆக்கியா அல்லாஹ், எல்லோருக்கும் நீண்ட ஆயுளை தந்திரியா அல்லாஹ், இந்த ஊர் மக்களுக்கு நாட்டு மக்களுக்கு நீண்ட ஆயுளை தந்திரியா அல்லாஹ், நிறைந்த செல்வத்தோடு நீண்ட ஆயுளை தந்திரியா அல்லாஹ், ஆரோக்கியத்தோடு நீண்ட ஆயுளை தந்திரியா அல்லாஹ், நோய் இல்லாத கடன் இல்லாத வாழ்க்கையோடு நீண்ட ஆயுளை தந்திரியா அல்லாஹ், சுஜூதோடு ருக்குவோடு நீண்ட ஆயுளை தந்திரியா அல்லாஹ், தக்வாவுடைய வாழ்க்கையோடு நீண்ட ஆயுளை தந்திரியா அல்லாஹ், யா அல்லாஹ் என்று ஒரு நாள் உன்னை வந்து சேருவிருக்கும் அல்லாஹ், இறுதி மூச்சு ஈமானோடு கலிமாவோடு கமிச்சு கபரில மஹ்ஷர்ல ஸராத்தில ஹிசாபில வெற்றியை தந்திரியா அல்லாஹ், கொடூரமான நரகத்தை ஹராமாக்கியா ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை வாஜிபாக்கியா அல்லாஹ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையினால ஹவுதுல் கௌசர்ல தண்ணீர் குடிக்கக்கூடிய பாக்கியம்